கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 3 யோவான் 1:11. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று என்று. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் தீமையான காரியங்களை பின்பற்றாமல் நன்மையான காரியங்களை பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நன்மை செய்தவர்களுக்கோ தேவன் நித்திய ஜீவனை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நன்மை செய்கிறோமா அல்லது தீமையான காரியங்களை பின்பற்றுகிறோமா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை தெரிந்து கொள்கிறோம்? நன்மையான காரியங்களை செய்ய யோசிக்கிறோமா அல்லது தீமையான காரியங்களை செய்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யாமல் தீமையான காரியங்களை நாடுகிறார்கள், தீமையை செய்ய யோசிக்கிறார்கள், தீங்கு நினைக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, அன்பு பிறனுக்கு தீங்கு நினையாது என்று. நமக்குள்ளே அன்பின் கனி இருக்கும் என்றால் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நாம் நினைக்க மாட்டோம், யோசிக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. பிரியமானவர்களே, நம் நன்மை செய்ய யோசிக்கும் போது கர்த்தர் அவருடைய கிருபையை நமக்கு கொடுக்கிறார், அவருடைய இரக்கங்களை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் சத்திய ஆவியானவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, தீமையான காரியங்களை வெறுத்து நன்மையான காரியங்களை தெரிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. தீமையான காரியங்களை யோசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே விழுந்து போவோம். ஒவ்வொரு நாளும் தேவனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகளாய் நன்மை செய்வோம். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். பிரியமானவர்களே, நம் தேவனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள், நம் நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 10:38 நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா? தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம் நன்மை மாத்திரம்தான் செய்வோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகளாய், தேவனால் பிறந்த பிள்ளைகளாய் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய யோசிப்போம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நன்மை செய்கிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை ஒருபோதும் இழந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிறவர்களாக இருப்போம், நற்கிரியைகளை செய்வோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்குள்ளே நற்குணங்கள் பெருகும். வேத வசனங்களை வாசிப்போம், தியானிப்போம். நமக்குள்ளே நற்கிரியைகளின் கனி பெருகட்டும், நற்குணங்கள் பெருகட்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய யோசிப்போம், நன்மைகளை செய்வோம். சோர்ந்து போகாமல் நன்மை செய்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. அப்பா, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி. அப்பா, உடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலே என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ,
என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவனால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர், என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பிள்ளையுடைய தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. ஆசீர்வதிங்க, நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறி போகட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை தாங்க. நல்ல சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு கூட பேசுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க, உம்மை துதிக்க அப்படி நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இப்படிய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படி கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.